ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2nd லெசனுக்கு உண்டான ஆன்சர். பாருங்கள், 2nd லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் ஒரு நாள். இது காட்டில் ஒரு நாள். இதில் பாருங்கள், சில பெயர்கள் எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை வச்சு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வாசித்து பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், கீக்கு உண்டான முதல் எழுத்துக்களுக்கு உண்டான வார்த்தை கிணறு, கிளை. அடுத்து சி கொடுத்துருக்காங்களா, சிங்கம், சிலந்தி. அடுத்து டி, கரடி லாஸ்ட்டில் வரும். மூடி இதையும் கடைசியில் தான் வரும். நீ 3 சுழி நீ, மணி கடைசியில் வரும். ஆணி கடைசியில் வர்றது. அடுத்து தி, திரை, திராட்சை. அப்புறம் இ, மயில், குயில். அடுத்து பாருங்கள், ரி, பூரி, நரி. அடுத்து லி, எலி, பல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா வி, விளக்கு, விறகு. அடுத்து லி, கிளி, கோமாளி. அடுத்து ரி, விசிறி, பன்றி. இந்த மாதிரி நீங்களும் ரீட் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாருங்கள், கீ முதல் நீ வரை எழுத்துக்களை இணைப்பேன். ஏன் நிறைய எழுத்துக்கள் இருக்குது, ஆனால் கீங்கீச்சி அந்த வரிசையை கரெக்டாக நம்ம இணைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய டைனோசர் இங்கே போகணும். அது எப்படி வழி காட்டணும். இங்கே பாருங்கள், கீ இருக்கா, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, இ, ரி, லி, வி, லி, லி, ரி, நீ. அது வந்துருச்சு. அதுக்கு உண்டான வழி. இந்த மாதிரி சரியான ஆர்டரில் நம்ம வரைஞ்சி காமிக்கணும். அடுத்து பாருங்கள், நாங்களே படிப்போம் விடையளிப்போம் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? உருவத்தில் சிறியது, உழைப்பில் சிறந்தது, இனிப்பை தின்பது, வரிசையாக செல்வது, 6 கால்களை கொண்டது, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இதை கேட்டோனையும் கண்டுபிடிச்சிப்போம்ல. அந்த உருவத்தில் சின்னதாக இருக்கும், உழைப்பில் பெரியதாக இருக்கும். அதே மாதிரி இனிப்பை நல்லா சாப்பிடும், வரிசையாக தான் செல்லும். நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது மிஸ் என்ன சொல்லுவாங்க, லைனில் போங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எறும்புகளும் வரிசையாக தான் செல்லும். 6 கால்களை கொண்டது. நம்ம இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு உண்டான ஆன்சர் எறும்பு. அதுக்கு வண்ணம் தீட்டணும் இந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்களே படிப்போம் விடையளிப்போம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. விதை விழுந்தால் செடி முளைக்கும், செடி வளர்ந்து மரமாகும், மரம் வளர்ந்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் புல் வளரும், புல் வளர்ந்தால் மாடு தின்னும், மாடு தின்றால் பால் கொடுக்கும், பால் குடித்தால் பாப்பா வளரும், பாப்பா வளர்ந்து பழம் தின்னும், பழம் தின்றால் விதை கிடைக்கும், விதை விழுந்தால் செடி முளைக்கும், செடி வளர்ந்து மரமாகும். அப்படியே லைஃப் ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கு பாருங்க. எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ திரும்பவும் அதே இடத்துலையே சேர்ந்துடுறோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுத்துருங்க. ஒரு விதை விழுகுது, விதை விழுந்தாலும் அது நமக்கு செடி முளைக்குமா? செடி முளைச்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய மரமாகும். மரம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மழை கிடைக்கும். மழை கிடச்சிச்சுன்னா தாவரங்கள்லாம் நல்லா வளரும்ல, புல் வளரும். அந்த புல்லை தின்னக்கூடிய விலங்குகள், பசு மாடாக இருக்கட்டும், மாடு புல் தின்னும். மாடு புல் தின்னுச்சுன்னா நமக்கு நிறைய பால் கிடைக்கும். பால் யார் கொடுப்பா? பாப்பாங்களா பால் குடிப்பாங்களே. பால் குடித்தால் பாப்பா வளரும். பாப்பா வளர்ந்துச்சுன்னா என்ன சாப்பிடும்? அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிடும்ல, அது சாப்பிடும். அதுக்கடுத்து சாப்பிட்ட பிறகு அந்த பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டையை திரும்ப கீழே போடும். அது திரும்ப அந்த விதை திரும்ப மரமாக செடியாக முளைக்கும். செடியாக முளைச்சி அப்புறம் மரமாக வளரும். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். விதை எங்கு விழுந்தால் மரமாக முளைக்கும்? விதை எங்கே விழுகணும்? கண்ணாடியில் விழுகுமா, மண்ணிலையா, வானமா? மண்ணில் விழுந்தால் தானே விதை மரமாக முளைக்கும். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் மண். அடுத்து பாருங்கள், இப்பகுதியிலிருந்து அறிந்து கொள்வது என்ன? இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா மரம் வளர்க்க வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது எங்கள் நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த 2nd லெசனில் எங்கெங்கே இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணணும். சரிங்களா? அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உங்கள் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடங்களில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், விடையை கண்டுபிடித்து எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? முதல் எழுத்தை மாற்றி மேலே உள்ள சொல்லை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும் மாற்றணும். அதை மாற்றிட்டு அதே ஏற்ற மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ காக்கு பதிலாக ஈ போட்டால் இறை அப்படின்னு வந்துருச்சா? அந்த மாதிரி எழுதணும். பாருங்கள், கரை, இறை. உச்சரிக்க, எச்சரிக்க. இங்கே ஊவுக்கு பதிலாக ஏ போட்டுக்கோம். வலிந்து, மெலிந்து, தெரிந்து, பிரிந்து, நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, பாய், நாய், சிந்திக்கலாம், சந்திக்கலாம், தருகிறேன், வருகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி எழுதணும். அப்படின்னா அதுக்குண்டான பொருளே மாறுபடும். சரிங்களா?
அடுத்து பாருங்க, விருப்பத்தை கூறும் தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறதுலே விருப்பத்தை கூறும் தொடர் வந்து உழவுவதையே விரும்புகிறேன். இப்போ விரும்புகிறேன்னா நம்மளுடைய விருப்பத்தை கூறக்கூடிய தொடர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எழுத்து எது கண்டுபிடித்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இந்த படத்தை பார்த்தோன்னே அதுக்குண்டான முதல் எழுத்து என்னவோ அதை எழுதணும். பாருங்கள், சிறுத்தை இருக்கா, அதுக்குண்டான முதல் எழுத்து சி. இங்கே கிளை இருக்கா, அதுக்குண்டான முதல் எழுத்து கி. இங்கே திமிங்கலம் இருக்கா, அதுக்குண்டான முதல் எழுத்து தி. இங்கே நிலா இருக்கா, அதுக்குண்டான முதல் எழுத்து நீ. இங்கே பாருங்கள், மின்மினி பூச்சி இருக்கா, அதுக்குண்டான முதல் எழுத்து மீ. இங்கே பாருங்கள், விளக்கு இருக்கா, அதுக்குண்டான முதல் எழுத்து வி. இங்கே வந்து பின்னல் இருக்கா, அதுக்குண்டான முதல் எழுத்து பி. சரிங்களா. அடுத்து பாருங்கள், இது என்ன ஷேப்பில் இருக்குது, ரீ. இது 2 சுழினி, இது லீ. இது 3 சுழினி, இதுவும் ரீ. டி லீ சிறப்புழகரம், இ லீ. சரிங்களா. அடுத்து பாருங்கள், தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்படி அல்ல, அந்த சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னா அப்படி கூட்டல் அல்ல. சரிங்களா. அப்படி கூட்டல் ஆனால் சேர்த்து எழுத கிடைப்பது அப்படி ஆனால். ஓகே. அடுத்து பாருங்கள், பொருள் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. மகிழ்ச்சி அப்படின்னா அதோட பொருள் இன்பம். மிக்க அப்படின்னா அதிக. சரிங்களா குட்டீஸ். இங்கே கொடுத்துருக்காங்க படித்தல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாயும் ஓனாயும் பேசிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பற்றியை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை சொற்களை ரீட் பண்ணிங்களோ அதோட எண்ணிக்கையை நோட் பண்ணிக்கிறணும். அது மாதிரி இது ஃபுல்லாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் எதுவோ அதையும் நோட் பண்ணிக்கிறணும். சரிங்களா. இங்கேயும் படித்து பார்ப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நாயும் ஓனாயும் பேசிக்கொள்வது போல தான். அதுக்கு கீழே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோமா. கோ எழுத்தில் தொடங்கும் சொல் அப்படின்னா இதிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். கோ என்ற எழுத்தில் வந்து கொழு கொழு அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாருங்க, இட்டு எழுத்து நடு எழுத்தாக கொண்ட 3 எழுத்து சொல்னா விட்டு. கீ எழுத்தில் முடியும் சொல் பழகி. அடுத்து காட்டை விட்டு வந்து விடுமாறு எது எதனிடம் கூறியது. காட்டை விட்டு வந்து விடுமாறு நாய் ஓநாயிடம் கூறியது. இதுதான் ஆன்சர். அடுத்து ஓநாய் காட்டில் எப்படி உழவ விரும்பியது. ஓநாய் காட்டில் சுதந்திரமாக உழவ விரும்பியது. சரிங்களா. அடுத்து பாருங்க, நாங்களே உருவாக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் ஒரு காட்டோட பிக்சரை கொடுத்துருக்காங்க. காட்டில் வந்து நிறையா விலங்குகள் இருக்குது, மரங்கள் செடி கொடிகள் இருக்குது, அதே மாதிரி நீர் அலைகள் ஆறு ஓடிட்டுருக்கு. இந்த விலங்குகளில் என்னென்ன செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்களோ அதை நம்ம கீழே இந்த மாதிரி எழுதணும். பாருங்கள், முதலை நீந்துகிறது, கிளி மரத்தில் உள்ளது, நரி பாட்டு பாடுகிறது, யானை தும்பிக்கையால் தண்ணீரை தெளிக்கிறது, அப்புறம் அணிலும் முயலும் விளையாடுகிறார்கள், வரி குதிரை மரக்கிளையில் ஒளிந்துள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, மான் வேடிக்கை பார்க்கிறது, குரங்கு மரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது, காகம் பறக்கிறது, நீர்ப்பானை தண்ணீரில் இருக்கிறது. சரிங்களா. இதில் பாருங்கள், நீர் யானையின் முதுகில் இருப்பது எது. எங்கே நீர் யானை இந்த இருக்குங்களா, இதோட முதுகில் என்ன இருக்குது, முயல் குட்டி உட்காந்துருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம அதை பார்த்து எழுதணும். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களெல்லாம் இணைத்து நீங்கள் தான் சொல்ல படிக்கணும். பாருங்கள், இது என்னது, கி லி கிளி. இங்கே சி லா இன் தி சிலந்தி. இது கா நீ நீ கணினி. இங்கே நீ லா நிலா. அடுத்து பாருங்கள், கா ரா டி கரடி. அடுத்து சி இப்பி சிப்பி. சரிங்களா குட்டீஸ். அடுத்து பாருங்கள், மேலுள்ள சொற்களை கொண்டு நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. வானில் நிலா, மரத்தில் கிளி, கடலில் சிப்பி, காட்டில் கரடி. சரிங்களா. அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிழிஞ்சல், சிறி, மிதிவண்டி, நிழல், ஆணி, பின்னல், பயிர், அள்ளி, விழி, பனிக்கட்டி, காய்கறி, பப்பாளி. இந்த மாதிரி சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், கிண்ணத்தில் தக்காளி, இங்கே வயலில் பன்றி, இங்கே பார்த்தீங்கன்னா மிதிவண்டியில் பாப்பா, இங்கே ஏணியில் எலி, இங்கே நாற்காலியில் உண்டியல். சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. பாருங்கள், படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இது என்ன படம், இது வந்து மிதிவண்டி, இங்கே ஓட்டலாமா, மிதிவண்டி ஓட்டலாமா. இங்கே பாருங்கள், கிளி பார்க்கலாமா. அடுத்து மிட்டை தின்னலாம். அடுத்து கடிகாரம் கட்டலாம். அடுத்து வாங்கலாம், என்னது உண்டியல் வாங்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தக்காளி பறிக்கலாம்.
அடுத்து பாருங்கள் இட்டலி உண்ணலாம். இது வந்து படி, பாலம் போட்டிருப்பேன், அது கிடையாது. படி ஏறலாம். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? சிந்திப்போம் விடையளிப்போம் சொல்லி கொடுத்துருவாங்களா? பொருந்தாத கூற்று எதனுடையது தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், மேலிருந்து கொட்டுவேன் ஒளி எழுப்புவேன் சொல்லி அருவி. கரெக்டு தானேப்பா? அருவி வந்து எப்படி இருக்கும்? மேலிருந்து கொட்டும், அப்புறம் சத்தம் வந்துகிட்டே இருக்கும்ல, அருவி சத்தம் வந்து கேட்கும். அடுத்து பாருங்கள், வளைந்து செல்வேன் இரு கரைகள் உண்டு. ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆறு எப்படி போகும்? வளைந்து வளைந்து போகும். அப்புறம் அது ஆறுக்கு 2 கரைகள், 2 பக்கமும் கரைகள் இருக்கும். சரிங்களா? அடுத்து எனக்கு எடுத்துருக்காங்க, அலைகள் இருக்கும் என் தண்ணீர் இனிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அலைகள் எங்கே இருக்கும்? கடலில் தான் அலைகள் இருக்கும். ஆனால் கடல் தண்ணி நமக்கு எப்படி இருக்கும்? கரிக்கும் தானே, உப்பாக தானே இருக்கும். ஸோ இங்கே இனிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறு தானே. அப்போ எது வந்து இதில் பொருந்தாதது அப்படின்னா கடல் தான். சரிங்களா? அடுத்து சொல்ல கேட்டு எழுதுவோம். உங்களுக்கு இங்கே நீங்கள் நிறைய சொற்கள் இங்கே படிச்சிங்க தானே. இந்த சொற்கள்லேருந்து சில சொற்களை உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கேட்டு இங்கே எழுதணும். சரிங்களா? இப்போ நான் சில சொற்கள் எழுதியிருக்கேன். நிலா, ஆணி, அருவி, சிப்பி, அள்ளி, பயிர், பப்பாளி, கிளி, மிட்டாய். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த சொற்களை உங்கள் நண்பர்கள்ட்டையோ இல்லை உங்கள் ஆசிரியர் மூலமாகவும் சொல்ல கேட்டு நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஓர் எழுத்தை நிரப்பி சொற்களை உருவாக்கி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து ஒரு எழுத்தை மட்டும் போட்டிங்கன்னா எல்லா சொற்களுக்குமே சரியாக வரணும். பாருங்கள், பாயில், பாயில் லி பள்ளி, ஆ இல்லி அள்ளி, ஏ லி எலி. அதே மாதிரி தான் இங்கே இல்லு போட்டிருக்கோம். மா ஈயில் மயில், மூ யாயில் முயல், கு ஈயில் குயில். அடுத்து இங்கே என்ன போட்டிருக்கோம்? சி போட்டிருக்கோம். சி இங்காயும் சிங்கம், சி லா இந்தி சிலந்தி, சி ரி சிறி. அடுத்து கி போட்டிருக்கோமா? கி லி கிளி, அடுத்து கி இன் நா இம் கிண்ணம், அடுத்து கி லி இன் சா இல் கிளிஞ்சல். இந்த மாதிரி தான்ப்பா எழுதணும். அடுத்து பாருங்கள், ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பூ கொடுத்து டேஸ் கொடுத்துருங்களா? இங்கே இல்லு போட்டால் எல்லா இடத்துலையுமே இல்லு தான் போடணும். பாருங்கள், புல் வளர்ந்தால் மாடு தின்னும், மாடு தின்றால் பால் கொடுக்கும். சரியாக தானேப்பா இருக்கு? சரி. அடுத்து பாருங்கள், படிப்பேன் தொடரை நிறைவு செய்வேன். இதை படிச்சுட்டு தொடரை நிறைவு செய்யணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காகம் வந்தது அது உணவை கண்டது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒருமையில் கொடுத்துருப்பாங்க. அதை பன்மையில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். காகம்னா ஒருமை, காகங்கள்னா நிறைய காகங்கள் தானே, அதுதான் பன்மைன்னு சொல்லுவாங்க. காகங்கள் வந்தன. இங்கே ஒருமைனா வந்ததுன்னு வரும், பன்மைனா வந்தன. இங்கே ஒருமைனா அதுன்னு வரும். இங்கே பன்மையில் இருக்கும்போது அவை உணவை கண்டன. இங்கே கண்டது தூ வந்தாலே நான் வந்துடணும். சரிங்களா? உணவை கண்டன. அதே மாதிரி தான் மரம் பார்த்தேன் அது உயரமாக இருந்தது. நம்ம எப்படி எழுதலாம்? மரங்களை பார்த்தேன் அவை உயரமாக இருந்தன. அடுத்து பாருங்கள், பூ வாங்கினேன் அது ஆழமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் வாங்கினேன் அவை ஆழமாக இருந்தன. அடுத்து முறுக்கு தின்றேன் அது சுவையாக இருந்தது. முறுக்குகள் தின்றேன் அவை இது வை அவை சுவையாக இருந்தன. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு தொடரையும் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து சிட்டுவும் நானும். சிட்டு என்னென்ன செயல்கள்லாம் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி இருக்கும் மரம், தண்ணீர் இருக்கும் குளக்கரை, தானியங்கள் கிடைக்கும் வயல், நண்பர்கள் இருக்கும் தோட்டம். சரிங்களா? நீங்கள் எங்கெங்கெல்லாம் செல்வீங்க? நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல் இருக்கும் பூங்கா, நண்பர்கள் விளையாடும் மைதானம், தண்ணீர் இருக்கும் நதிக்கரை, அடுத்து தாத்தா இருக்கும் தோட்டம், மிட்டாய் கிடைக்கும் கடைகள், தியானம் செய்யும் கோவில்கள். இந்த மாதிரி நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எதுவோ அதை வந்து இந்த இடத்துல எழுதலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு வளரறி மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? படங்களுக்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுக. இது என்ன படம்ப்பா? காளா. இது காகம். இது ரெண்டுக்கு உண்டான பொதுவான முதல் எழுத்து என்னன்னா கா. அடுத்து இது என்னது? மிட்டாய். இது மிதிவண்டி. இது ரெண்டுக்கு உண்டான பொதுவான எழுத்து மீ. அடுத்து பாருங்க, படத்தின் பெயரை வட்டமிடுக. இது பார்க்கும்போது எப்படி இருக்கு? தக்காளி. இப்போ தக்காளிக்கு ரவுண்ட் பண்ணணும். இது சிங்கம், அதை வந்து வட்டமிடணும். அடுத்து பாருங்க, படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக. வண்ண மயில். அடுத்து மின் விசிறி. சரிங்களா?
அடுத்து எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்லாக்குக. மாற்றி மாற்றி இருக்கா, அது முறையாக எழுதணும். ஏ ரி ஏரி, கா டா இல் கடல். சரிங்களா? இங்கே பாருங்கள், படத்தின் பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே கணினி, இது பார்த்தோன்னே மிளகாய். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், சரியான தொடருக்கு டிக் செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அழகான பூங்கொத்து, அழகான பூச்செடி. இந்த படத்தை பார்க்கும்போது பூங்கொத்து மாதிரி இருக்கா, பூச்செடி மாதிரி இருக்கா? பூங்கொத்து மாதிரி தானேப்பா இருக்குது. அப்போ அதை இந்த மாதிரி டிக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், படங்களை இணைத்து சொல்லை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களா. இது என்னது? தேன். இது வந்து மிட்டாய். ஸோ தேன் மிட்டாய். இது பார்க்கும்போது மட்டை பந்து, மட்டை பந்து. அடுத்து பாருங்கள், படித்து விடை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? காகம் கூடு கட்டியது, அதில் குயில் முட்டை இட்டது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காக கூட்டில் தான் குயில் வந்து முட்டையே இடும். அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, குயில் எங்கே முட்டை இட்டது? எங்கே முட்டை இட்டது? குயில் காகத்தின் கூட்டில் முட்டை இட்டது. சரிங்களா? பாருங்க, சரியான இன எழுத்துக்களுக்கு வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இன எழுத்துக்கள்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அது சரியான இன எழுத்துனா இம்மோட இன எழுத்து இப்பு, இன்னோட இன எழுத்து இற்று. ஆனால் இச்சுக்கு இக்கு வந்து இன எழுத்து ஆகாது. இச்சுக்கு இஞ்சும், இக்குக்கு இங்கும் தான் இன எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், படத்தை பார்த்து 2 தொடர்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இந்த படம் பார்க்கும்போது பீச்சில் மணல் வீடு கட்டிட்டுருக்காங்க சிறுவர்கள். வானத்தில் பறவைகள் பறக்குது, பக்கத்தில் நாய் நிற்கிது, பலூன் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த படத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. இதில் 2 தொடர்களை மட்டும் நம்ம எழுதினா போதும். பாருங்கள், என்ன எழுதலைன்னா, சிறுவர்கள் கடற்கரை மணலில் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கின்றனர். அடுத்து, பறவைகள் வானில் பறந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி நம்ம 2 இது எழுதியாச்சு. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வளரறி மதிப்பீடு தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன எழுத்துக்களை கொண்ட சொற்களுக்கு டிக் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன எழுத்துக்கள் இப்போ தானே பார்த்தோம். இக்கோட இன எழுத்துனா இங்கு, இச்சுக்கு இன எழுத்துனா இஞ்சு, இட்டுக்குனா இன்னு, இப்புக்கு இம்மு, இத்துக்கு இந்து. அடுத்து என்ன சொல்லலாம்? இட்டுக்குன்னா இன்னு. சரிங்களா? இந்த மாதிரி தான் இன எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இக்குக்கு இன்னு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இப்புக்கு இம்மு, இத்துக்கு இந்து, இட்டுக்கு இன்னு. இப்போ இந்த மாதிரி வர்றது தந்தம். இத்துக்கு இந்து வந்திருக்கா, இந்த கொடுத்துருக்கோமா. இப்போ இதில் வந்து முதல்ல வந்து மெல்லின எழுத்துக்கள் தான் வரும், அடுத்து தான் வல்லினம் வரும். அடுத்து பாருங்கள், இங்கே தென்றல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான விடைக்கு டிக் செய்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பாடல் பாடுவது இன்பம் தரும். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எதுனா இன்பம், இதோட பொருள் வந்து மகிழ்ச்சி. சரிங்களா? அடுத்து, தொடரை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. யானை வந்தது, அது கரும்பு தின்றது. இது வந்து பன்மையில் எழுதணும்னா, யானைகள் வந்தன, அவை கரும்பு தின்றன. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து பார்த்திங்கன்னா, படித்து விடையளிக்க. வான்மதியின் மிதிவண்டியை அப்பா எடுத்து சென்றார், அதனால் அவள் பள்ளிக்கு நடந்து சென்றாள். அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வான்மதி எப்படி பள்ளிக்கு சென்றாள்? வான்மதி நடந்து பள்ளிக்கு சென்றாள். இதுதான் ஆன்சர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உரையாடலை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா. இதில் ஆடு நரியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஆடுக்கு சொல்லுது, நரியன்னா ஏன் மெலிந்து இருக்கிறீர்கள்? இப்போ நரி சொல்லுது, காட்டில் சரியான உணவு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஆடு என்ன சொல்லுது? காட்டை விட்டு ஊருக்குள் வாருங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நரி, நான் காட்டிலேயே பழகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது. அப்போ ஆடு சொல்லுது, வந்தால் பழகி விடலாம் வா அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? ஊருக்கு வந்தால் நீயும் பழகிடுவ, நீயும் ஊருக்குள்ளே வா அப்படின்னு சொல்லுது. 2 பேரும் முறையாடிக்கிறாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது செகண்ட் லெசன் நம்ம நல்லா பார்த்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் 3rd லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.